வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு தங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆளும் அதிமுக அமைச்சர்களுக்கும் தினகரன் அணிக்கும் ஏற்பட்டுள்ள உச்சக்கட்ட மோதல் குறித்து நம்மிடம் விவாதிக்க தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் தினகரன் ஆதரவாளர் திரு ஷேக் தாவூத் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். திமுகவின் வழக்கறிஞர் திரு வைத்தியலிங்கம் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். இபிஎஸ் அணி ஆதரவாளர் திரு ஜவஹர் அலி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் ஜவஹர் அலி. குறிப்பாக திரு ஷேக் தாவூத்திடம் ஆளும் அதிமுக அமைச்சர்களுக்கும் தினகரன் அணிக்கும் ஏற்பட்டுள்ள உச்சக்கட்ட மோதல் என்றால் நீங்கள் மறுப்பீர்களா அல்லது இது மோதலே இல்லை என்று நீங்கள் திணிப்பீர்களா? இல்லை, எனக்கு பார்க்க இது மோதலாக தெரியல. மோதலுக்குள்ள வாய்ப்போ இல்லை அவங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் பேசுகிறதோ கொள்றதோ அப்படி எதுவும் இல்லை. இது மோதலுக்கான இதுவும் இல்லை. அவங்க எப்பவும் இல்லை சீரியஸாக அவங்களுடைய ஆட்சியாகப்பட்டது மாண்புமிகு மரியாதைக்குரிய சின்னம்மா அவருடைய தலைமையை பொதுச் செயலாளராக ஏற்று அவங்க யாரை முதல்வராக நியமிச்சுட்டு போனாங்களோ, யாரை துணை பொதுச் செயலாளராக நியமிச்சுட்டு போனாங்களோ அவங்க கண்டினியூவாக செயல்பட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த இதில் கண்டினியூவாக எல்லாருமே போயிட்டு. சரி, அமைச்சர் ஜெயக்குமாருடைய கருத்து நீங்கள் மோதல் இல்லை என்றால் ஜெயக்குமாருடைய கருத்து எந்த பார்வையில் எப்படி எடுத்துக்கீங்க? அதாவது தினகரன் விலகி இருக்கின்றால் என்றால் அப்படியே இருக்கட்டும், இங்கு ஆட்சி சுதந்திரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, தினகரனுடைய தலையீடு தேவையில்லை என்று வெளிப்படையாக ஒட்டுமொத்தமாக அமைச்சருடன் கூடி விவாதித்து ஒருமித்த கருத்துடன் முதலமைச்சரையும் சந்தித்த பிறகு பத்திரிகையாளருக்கு ஒரு தகவல் கொடுக்கின்றார் என்றால் இது மோதல் இல்லை என்றால் எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்வீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, ஆட்சியில் அவருடைய தலையீடு தேவையில்லைன்னா ஆட்சிங்கிறது வேற, கட்சிங்கிறது வேற. ஆட்சிக்கு தலைமை பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வராக இருக்காங்க. இது மாண்புமிகு சின்னம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டவர் தான். அப்போ அவங்க தொடர்ச்சியாக ஆட்சியை அவங்க அந்த தெளிவோடு அதை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இவங்களை நியமிச்சிருக்காங்க. இவர் அந்த ஒர்க்கை சரியாக இந்த கருத்துக்கு தங்க தமிழ்ச்செல்வன் என்ன சொல்கின்றார் என்றால் ஜெயக்குமார் மீது அதிரடியாக விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த கருத்து சொல்வதற்கு தார்மீக பொறுப்பு ஜெயக்குமாருக்கு இல்லை, எந்த அருகதையும் இல்லை என்ற கருத்து இந்த பக்கம் தினகரனிலிருந்து ஒரு கருத்து மேல்பட்டு வருகின்றது. அதன் பிறகு தினகரன் சொல்கின்றார், பொறுத்து பாருங்கள் என்ன செய்கின்றேன் என்று நேற்று சொன்னார். இன்னைக்கு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் தினகரனை சந்தித்துள்ளார். இதுவும் மோதல் இல்லையா? இல்லை, அதாவது இணைகிறதுக்கான கால சந்தர்ப்பங்க வரை நீங்கள் பொறுமையாக இருக்குன்னு சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க. பெங்களூரில் நேற்று அவங்க சந்தித்து பேசும்போது அவங்க அதை சொல்லி விட்டுருக்காங்க, பொறுமையாக இருங்க, ரெண்டு இயக்கங்களும் பிரிஞ்சவங்கெல்லாம் இணையட்டும் அப்படிங்கிறதுக்குள்ளே அந்த காலத்தை ஒரு 60 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த காலகட்டத்துக்குள்ளே அவங்க இணையிறாங்கன்னா பாருங்கள், இணையிலைன்னா அதுக்கப்புறம் எப்படி அதை வழி நடத்தணுங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த 60 நாள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. இதுவும் மோதல் இல்லை. ஜெயக்குமார் மறுபடியும் சொல்கிறாரு, எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தினகரனை சந்திக்க கூடாது என்று நேற்று ஒரு கருத்து முன்வைக்கின்றார். அதை மீறி சந்திக்கின்றார் என்றால் இதுவும் மோதல் இல்லையா? இல்லை, இது யாவது நிர்வாகிகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? அவருக்கு பிரச்சனை இல்லைங்க. ஜெயக்குமார் சொல்றாரு 1000 பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு கருத்தை சொல்லுவாரு. ஒரு கட்சின்னு சொன்னா பல பேருக்கு பல கருத்து இருக்குங்க, பல இதையும் சொல்லுவாங்க. தலைமை பொறுப்புல இருக்கவங்க அதுக்கு ஏதாவது பதில் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்பு தமிழக முதல்வர் ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த பிறகுதான் ஜெயக்குமார் இது போன்ற கருத்துக்கள் ஏதாவது சொல்றாரா? தலைமை அவரை சந்தித்த பிறகு ஒருமித்த கருத்தாக 1000 கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதுவும் இல்லை. அப்போ இதுக்குள்ளே போட்டு நம்ம, அதாவது நீங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையாளர்களும் வெளியில் இருக்கவும் உங்கள் ஊகத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அவருக்கும் இவருக்கும் சண்டையா, அவர் இவரும் பிரிஞ்சுட்டாரா, அவர் இவரும் ஒன்றா சேர போகிறாங்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஜெயக்குமார் சொல்கின்றார் யாரும் தினகரனை சந்திக்க கூடாது என்று சொன்ன பிறகு, அதாவது நீங்க என்ன கொறடா உத்தரவு போட முடியும் இங்கே சட்டமன்றத்தில். வெளியில கட்சியில போய் கட்சி பிரமுகர்களை கட்சி தலைவர்களை யாரையும் சந்திக்காதீங்கன்னு அவர் எந்த உத்தரவும் போட முடியாது. அதே போல கட்சி பொதுச் செயலாளர் யாரும் நீங்க சந்திக்க கூடாதுன்னு அவர் உத்தரவு போடுறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதுதான் அவர் தங்க தமிழ்ச்செல்வன் சொல்லியிருக்காரு. அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா கட்சி துணை பொதுச் செயலாளர் சந்திக்கிறதுக்கு அவருக்கு என்ன உத்தரவு போடுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு. அதனால இது நியாயமாக எல்லாரும் பேசுறத அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ. சசிகலா அவர்களை சந்தித்த பிறகு தினகரன் சொல்கின்றார், நான் இன்னும் 2 மாதம் ஒதுங்கி இருப்பேன்றார். ஒதுங்கி இருப்பேன்றதுக்கு என்ன அர்த்தம்? 2 மாதம் பொறுத்திருப்போம். இணைகிறதுக்காக, கட்சியிலிருந்து பிரிஞ்சவங்க இணைகிறதுக்காக சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி 2 மாதத்துல பார்ப்போம். இணையலைன்னா அடுத்த கட்டமாக கட்சியை எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்குள்ள முறை இருக்கு. ஜெயக்குமார் அவர்கள் கடுமையாக வெளிப்படையாக தினகரனை விமர்சிக்கின்றார்.
அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மோதல் இல்லை என்று சொல்கின்றீர்கள். அதே மாதிரி பார்க்கும்போது 2 மாதங்கள் பொறுத்திருங்கள், அதன் பிறகு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று சொல்கின்றார். அதன் பிறகு பார்க்கும்போது ஜெயக்குமார் அளித்த பேட்டியை கண்டு தினகரன் சொல்கின்றார், பொறுத்திருங்கள் என்ன நடக்கும் என்று பாருங்கள் என்று சொன்ன பிறகு 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தினகரனை சந்திக்கின்றனர். 35 பேர் பார்த்திருக்காங்க. நீங்க ரொம்ப குறைவா சொல்றீங்க. இன்னும் மிச்ச பேரும் நாளையெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா கட்சி சம்பந்தமான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. கட்சி அடுத்து கட்சியிலே அவர் வேண்டாம் என்று ஜெயக்குமார் சொல்லும் போது கட்சி சம்பந்தமாக ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய கருத்தாங்க. ஒரு இயக்கம் என்பது ஜெயக்குமாருடைய கட்சியா இல்ல ஜெயக்குமாருடைய இயக்கமா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டது. அவருடைய நிலைப்பாட்டில் அவருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அவர் வழிகாட்டலின் பேரில் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக வந்தாங்க. அவங்க இவங்களை ஆட்சியில மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமியை நியமிச்சிருக்காங்க. இவங்களை துணை பொதுச் செயலாளர் நியமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பேசுற அளவுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏங்க நீங்க சொல்றது எதுவுமே நடக்க போறது இல்ல. எதுக்குமே ஒரு கட்சினா 14ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது. அங்கே எல்லாமே நடக்க போகுது. எல்லா மானிய கோரிக்கைகள் மீதும் விவாதம் போக போகுது. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் இருந்தா 14ஆம் தேதி அவங்க எதிர்கட்சி தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ல போல அங்கே எல்லாமே தெரிஞ்சிடும் போயிடும் அவர் பேசிட்டு இருக்காரு. அதே கருத்தை முன்னிறுத்தி தான் நீங்க பேசுறீங்க. எதிர்கட்சி பேசுறதை சேர்த்து தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆட்சி பிரமாதமா இருக்கு, நல்லா நடந்துகிட்டு இருக்கு. திரு வைத்தியலிங்கம், பிரச்சனைகள் இருக்கின்றது என்பது பாமர மக்களுக்கும் தெரியக்கூடிய அளவிற்கு ஊடகம் மூலமாக எல்லாருக்கும் தெரிகின்றது. அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கின்றது. அணிகளாக பிரிந்து இருக்கின்றனர். ஒருவரை பார்க்கும்போது சாரல் மாறலாக சில குற்றங்களை சுமத்துக் கொண்டிருக்கின்றனர். எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை ஆதரிப்பவர்கள் எந்த அளவுக்கு முயற்சித்து அதை இல்லை என்ற சமாதான முறையில் மேற்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு முயற்சிக்கின்றார். இதனுடைய அடிப்படை நிலைப்பாடு என்ன? இவர்கள் ஏன் இது மென்மையாக பிரச்சனை இல்லை என்று கையாளக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கு என்ன காரணம்? இதில் என்ன அரசியல் இருக்கின்றது? எனக்கு தெரிஞ்ச ஒரே காட்சி, தெருவில் மோடி மஸ்தான் காட்டுகிற கீரையும் பாம்பும் சண்டை ஒருபோதும் நடக்க போவதில்லை, அவன் வசூலை முடித்து கிளம்பும் வரை. சரி, இவங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க சொல்லக்கூடியது சுயநல போக்கில் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வார்கள். முயற்சி பண்ணால் கூட அவர்களுக்கு இடையே இருக்கிற முற்றிலும் முரண்பாடுகள், அதாவது தீர்க்கப்படவே முடியாத முரண்பாடுகளை வைத்து இவர்கள் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 2 விஷயத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒன்று, மக்களை திணித்து கொண்டிருக்கிற வருத்தி கொண்டிருக்கிற மக்கள் பிரச்சனைகளை பற்றி இருதரப்புமே கவலைப்படுவதில்லை. இருதரப்புமே தங்களது சிந்தனையை செலுத்தி உரிமைகளை காக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு தயாராக இல்லை. மத்திய அரசை எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு கூட தயாராக இல்லை. 15 நாளாச்சும் இந்த மாட்டு இறைச்சி தடை சட்டம் கொண்டு வந்து, ஆனால் கருத்து சொல்லக்கூட இவர்கள் தயாராக இல்லை. இன்னைக்கு 192 டிஎம்சி நமக்கு கடந்த நீராண்டில் வந்திருக்கணும். ஆனால் வெறும் 69 டிஎம்சி தான் வந்திருக்கு. 122 டிஎம்சி தரல கர்நாடக அரசு. இது இப்போ இந்த ஜூன் 12ஆம் தேதி திறக்க போறது இல்லை. இதெல்லாம் இப்ப நம்முடைய இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பல பிரச்சனைகள். அதாவது பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் நியமனத்தில் இதுவரைக்கும் மத்திய அரசு தலையிட அனுமதிச்சே கிடையாது. ஆளுநர் பேட்டி எடுக்கிறாரு. இதெல்லாம் இந்த அவலங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது வைத்து ஒரு எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு கூட அதாவது சேவகம் செய்வதற்கு இந்த அணிகளிலே யார் நாங்கள் தான் முதலாமவர் என்ற போட்டி தான் நடக்கிறது. மத்திய அரசுக்கு சேவகம் செய்வதற்கு யார் அதிகமான விசுவாசி என்பதற்கான போட்டி நடக்கிறதே தவிர இவர்கள் ஆளுகின்ற பணியை செய்யல. தளபதி அவர்கள் சொன்னது போல இந்த நாடகம் இந்த 14ஆம் தேதி சட்டமன்றம் கூடுவதற்குள்ளேயே இவர்களை அணி பிரிவார்கள் என்பதுதான் இன்றைக்கு முகாந்திரம் இருக்கு. இன்னைக்கு ஜெயக்குமார் இதை விட பட்டவர்த்தனா சொல்லியிருக்க முடியாது. யாரும் சந்திக்க மாட்டார்கள், அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. எப்போ 28 அமைச்சர்களை வகித்து ஒரு கூட்டம் நடத்தியதற்கு பிறகு, அதுல அவைத்தலைவர் செங்கோட்டையனும் உள்ளடக்கம். ஆனா எவருமே இதை மறுக்கவும் இல்லைங்கிறது வேற விஷயம். யாரும் மறுக்கல. இப்படி சொல்லது அவங்க சந்திச்ச பிறகு இவர் கொடுப்பதற்கு யாருன்னு அவங்க யாரும் கேட்கல. அப்போ எல்லோரும் ஒப்புக்கொண்ட கருத்து தான் அது என்பதை போல ஒரு தோற்றத்தை காட்டிவிட்டு, ஆனால் வெளியிலே இன்றைக்கு இந்த அணி தினகரன் அணியில 29 பேருங்கிறாரு, 35 பேருங்கிறாரு, இதெல்லாம் விமர்சிக்கிறாங்க. தங்க தமிழ் சொல்றாரு, எல்லாம் பேசுறாரு. நாளை ஜெயக்குமார் மீது நடவடிக்கை வரும் என்கிறார். இப்படிலாம் பேசி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்கள் ஆளுகின்றார்களா நாடகம் நடத்துகிறார்களா என்பது ஒன்றுமே புரியாம
மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு குறிப்பாக இது போன்ற விமர்சனம் வரும்போது இவர் தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட முறையில் சந்திக்கின்றார் அப்படின்ற ஒரு கருத்து தளபதி அவங்க வந்து முன்னாடியே தினகரனை பத்தி கேட்டப்ப இது அவங்க கட்சி பிரச்சனை, இதுல நான் கருத்து சொல்ல ஏதும் இல்லைன்னு ரொம்ப கண்ணியமத்தோடு சொல்லிவிட்டார். பலதடவை சொல்லியிருக்காரு, இது எங்க வேலை இல்லை, நீங்க எப்படி அடிச்சுக்கிங்க கூடிக்கிங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இது வந்து உங்கள் கட்சி பிரச்சனை. ஆனால் கட்சி பிரச்சனை மக்கள் தெரு, அதாவது அந்த தெருச்சண்டை, அந்த வீட்டு சண்டை வீட்டோட இருந்தா பரவாயில்ல, தெருவுக்கு வந்த பிறகு தெருவிலே கடந்து கட்டி புரளும் போதுதான் அது மக்கள் பிரச்சனையாக, மாற்றார் பிரச்சனையாக, மக்கள் பிரச்சனையாக, மற்றவர்கள் தலையிட வேண்டிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அப்படித்தான் ஆளுகின்ற பொறுப்பை கொடுத்தவர்கள் ஆளுகின்ற காரியத்தை மட்டும் செய்யாமல் தங்களது வீட்டு பிரச்சனையை, கட்சி பிரச்சனையை தெருவுக்கு கொண்டு அலசுவதனாலே தான் இங்கே பிரச்சனையை மற்றவர்கள் தலையிட்டு அதை விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. சரி, ஓகே. திரு ஜவஹர் அலி, அதாவது தினகரனை எதிர்க்க வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றார்கள், மற்றவர்கள் ஒரு மௌனம் சாதிக்கின்றார்கள். ஏனென்றால் அக்கறைக்கு இக்கரை பச்சை போல ஒரு நாள் நாம் அங்கும் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்ற ஒரு பயம், ஒரு அழுத்தம் இருக்கின்றது. இது ஏன் சொல்லப்படுகின்றதால் தினகரன் என்று சொல்லக்கூடிய கருத்து இருந்து பொறுத்திருந்து பாருங்கள், நான் நடவடிக்கை மேற்கொள்வேன் என்று சொன்ன பிறகு தினகரன் சிறைக்கு சென்ற போது, சிறைக்கு முன்பே பார்க்கும்போது ஒதுக்கி வைக்கப்படுகின்றேன் சொல்லப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் குறிப்பிட்ட அமைச்சர்களும் தான் ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனால் தினகரன் வெளியே வந்த பிறகு எங்கு பெரும்பான்மை அங்கு இருக்குமோ என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓங்கி விரைந்து செல்கின்றனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைதியும் மௌனம் காக்கின்றனர். ஏனென்றால் எந்த பக்கம் போக வேண்டும் என்று தெரியாமல், திசை திரும்பாமல். அப்போ இப்படி ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்றதா? முதலமைச்சர் பேசுவதில்லை, ஆனால் முதலமைச்சரிடம் பேசிய பிறகு ஜெயக்குமார் அவர்கள் ஊடகத்தில் ஒரு பேட்டியை தருகின்றார். இப்படி அழுத்தமாக மிகவும் எதிராக ஒரு கருத்து சொல்லும் போதும் எங்களுக்குள் பிரச்சனை இல்லை என்று சொல்வது அந்த அளவுக்கு ஒரு பயம், அச்சுறுத்தல் உருவாக்கப்பட்டுள்ளதா? ஆகவே இபிஎஸ் அணியை சார்ந்தவர்கள் யாரும் தினகரனை விமர்சிக்கவோ அல்லது எங்களுக்கு எதிராக இருப்பதற்கு சொல்வதற்கோ ஏன் தயக்கம், என்ன தயக்கம், அந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் உள்ளடங்கி உள்ளதா? அதாவது நீங்க ஒரு விஷயத்தை சொன்னீங்க, ஏன் ஒரு அமைச்சர் மட்டும் கருத்தை பதிய வைக்கிறார், அது ஒரு கூட்டு பொறுப்பு. ஒரு அமைச்சர் இல்லங்க, ஒரு குறிப்பிட்ட அமைச்சரை கூப்பிட்டு அமர வைத்து அதான் ஒரு விவாதம், எப்பயுமே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி கொண்டு பிறகு முதலமைச்சரை சந்தித்து அங்கு ஒப்புதல் வாங்கிட்ட பிறகு பத்திரிகையாளரும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய, அதுதான் அந்த அமைச்சருடைய கூட்டு பொறுப்பா அவர் முக்கிய பொறுப்பு வகிக்கிறனால அந்த கருத்துக்களை ஒட்டுமொத்த அமைச்சர்கள் எல்லோரும் இபிஎஸ் பக்கம், ஒட்டுமொத்த அமைச்சர்களுடைய கருத்தாக, இந்த மந்திரி சபையினுடைய கருத்தாக அவர் வெளிப்படுத்துறாரு. ஆனால் நேற்றைக்கும் இன்றைக்கும் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் போய் கருத்தா எதிர்ப்பா அவர்களுடைய கருத்து, மந்திரி சபையில் எடுக்கப்பட்ட கருத்து, என்ன கருத்து இருக்கு? ஒரு கட்சியுடைய துறை பொதுச் செயலாளர் எங்களிடம் தலையிடக்கூடாது என்று சொல்வது இது கருத்தா? இது ஏப்ரல் 17 அவர் ஒதுக்கி வைக்கப்படுகிறார் என்று ஏற்கனவே ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அந்த கருத்தை வெளிப்படுத்தினார்கள் அவர்களிடமே. அதுவும் ஒப்புக்கொண்டு நான் தற்காலிகமாக கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்கிறேன் என்று அவரும் சொன்னார். அதுதான் ஜெயக்குமார் சொன்னார். அப்படி சொல்லப்பட்டவர் மறுபடியும் இது கட்சி பணியை செய்ய வேண்டும், அப்படியே ஒதுங்கி இருக்கட்டும் சொல்கிறார். அததான் அவர் சொல்கிறார் கருத்து. ஆனால் அவர் நேற்றுக்கு என்ன சொன்னார்? டிடிவி என்ன சொன்னார்? 60 நாட்கள் நான் பொறுமையாக இருக்கிறேன், மீண்டும் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னாரா இல்லையா? சரி, அதற்கு முன்பு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நான் இனி கட்சி பணியை தொடர்வேன் சொன்னாரா? இல்ல, கடைசியாக அவர் என்ன சொன்னார்? அதுதான் முக்கியம். நான் 60 நாட்கள் இனி நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று பொதுச் செயலாளருடைய உத்தரவை பெற்றதற்கு அப்புறம் சொல்றாரு. இதுல எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் சந்திக்கிறாங்கன்னா ஒரு நட்பு ரீதியாக, அதுவும் ஒரு சிறைச்சாலையில் 40 நாட்கள் போய் இருந்திருக்காரு. அப்படிங்கும் போது அவர்கிட்ட நலம் விசாரிக்கிறது ஒரு தமிழருடைய பண்பாடு முறை. அதற்காக அணி சேர்க்கிறார் என்பதை நாம் நினைத்துக் கொள்வது ஊடகத்தோடு தவறான. மன்றத்தில் நீங்க வெளிப்படையா பேசுறீங்க. இதற்கு முன்பு அதிமுக எப்படி இருந்தது, எது போன்ற கட்டுக்கோப்பில் இருந்தது, அந்த கட்சியில் ஒருத்தரை விலக்கி வைத்தால் எவ்வித தொடர்பும் வைக்கக்கூடாது என்ற ஒரு கட்டுக்கோப்பு இருந்தது. அதையெல்லாம் தகர்த்தி பெற சொல்றீங்க. தனிப்பட்ட முறையில் நட்பு முறையில் பேசினார் சொல்றீங்க. இதைத்தான் ஓபிஎஸ் அவர்கள் துரைமுருகனை பார்த்து சந்தித்து சிரித்தார் என்று சொல்றதுக்கு ஒரே காரணத்திற்காக அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள். அப்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் அது ஒரு கருத்து, தேவைப்படவில்லை என்றால் எதிரான முரண்பாடு. அன்றைய காலகட்டம் அம்மா இருக்கும்போது அதனுடைய ஆளுமைங்கிறது வேற. அந்த சமயத்தில் ஒரு கண்டிஷனான ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. போன பிறகு அந்த நடவடிக்கையை மேற்கொண்டு அவர் செய்து காட்டிய அந்த வழிகாட்டுதலை பின்பற்ற உண்மையான தொண்டராக இருக்க கூட டிடிவி தினகரனே முழுமையாக கட்சியிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டார் என்ற கருத்தை எந்த அமைச்சர்களும் பதிய வைக்கல.
ஒதுக்கி இருக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கார் சில காலத்திற்கு, சில மாதங்களுக்கு என்கின்ற கருத்தை அவர் இனிமே தலையிடக்கூடாது, குடும்ப ஆட்சி வரக்கூடாது. அது விஷயத்துல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. ஆட்சியில் கட்டாயமாக அவர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது. என்ன அர்த்தம் அதற்கு? இல்ல, அது ஆட்சி சிறப்பான முறையில் ஆட்சி, பல குழப்பங்கள் வரும், குழப்பம் வந்து கொண்டிருந்தது ஏற்கனவே இவர் மீது குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கிறது, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, வழக்குகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரணங்களால் ஆட்சிக்கு ஒரு கெட்ட பெயர் உண்டாகும் என்ற எண்ணத்திலும் சொல்லி இருக்கலாம். அப்போ கெட்ட பேர் உருவாகும் என்ற விஷயத்தை நம்புகின்றீங்க. பொதுவா இப்படி வழக்குகள் அதிகமா ஒரு நபர் மீது இருக்கும் போது, அவர் கட்சியிலும் ஆட்சியிலும் ஆதிக்கத்தை செலுத்தும் போது, அதனால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் கெட்ட பேர் உண்டாகும். அதிமுக கட்சிக்கு புதிதா இது வழக்குகளும் இந்த மாதிரி இல்ல, இப்படிப்பட்ட வழக்குகள் இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. பரவாயில்ல ஜவஹர், அப்படி சொல்லவில்லை. குடும்ப அரசியல் தேவையில்லை, நாங்கள் ஒதுக்குகின்றோம் என்று ஜெயக்குமார் சொன்னது ஏற்கனவே, செங்கோட்டையன் சொன்னது இதெல்லாம் இல்லை என்று நிராகரிக்க. அது உண்மைதானே. அதாவது அம்மா அவர்கள் என்ன எண்ணத்தில் ஆட்சியையும் கட்சியையும் நடத்தினார்கள், குடும்ப அரசியல் கூடாது என்பதற்காக தான் கட்சியை நடத்தினார்கள். அதை பின்பற்றி வருங்காலத்தில் தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்வதுதான் மனிதனுடைய இயல்பு. நான் கூட ஒரு குடும்ப ஆட்சி வேணாம் என்று சொன்ன பிறகு தினகரனை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் சந்திக்க வேண்டும்? சார், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அவர்கள் என்ன அவர்கள் எதிரியாக, அதாவது ஒரு கட்சியிலோ அவர்களுடைய நெருக்கமான நட்பு ரீதியாக சந்திக்கிறார்கள். இதற்கும் கட்சிக்கு ஆட்சிக்கு சம்பந்தமே நீங்க பார்க்க கூடாது. நீங்க தான் அதை பெருசுபடுத்துறீங்க. நேற்றைக்கு அதாவது தினகரன் அவர்களை சந்தித்த அதே எம்எல்ஏக்கள் இன்று மாலை முதலமைச்சரை சந்திக்கிறார்கள். முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய தொகுதியினுடைய கோரிக்கைகள் அடங்கிய பட்டியலையும் கொடுக்கிறார்கள். வர 14ஆம் தேதி ஜெயக்குமாருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த அருகருமையிலே தினகரனை விமர்சிப்பதற்கு என்று சொன்ன பிறகும் இது எவ்வித சமாதான முறையில் செயல்படுகின்றது. யார் சொன்னது? நாஞ்சில் சம்பத் சொல்லியிருக்கிறார். சார், நாஞ்சில் சம்பத்துக்கு வாயும் பெருசு, வார்த்தைகளும் பெருசு. சார், நாஞ்சில் சம்பத்துக்கு வாயும் பெருசு, வார்த்தைகளும் பெருசு. அவருடைய கருத்துக்கள் இன்றைக்கு இந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் பாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அவர் என்ன பொறுப்புல சார் இருக்காரு? நாஞ்சில் சம்பத் நாஞ்சில் சம்பத் என்ன பொறுப்புல இருக்கிறார்? புகழேந்தி என்ன பொறுப்புல இருக்கிறாரு? நாஞ்சில் சம்பத் அதிகப்படியா பேசுறாரு, தினகரனுக்கு தெரியாதா? ஏன் தினகரன் கட்டுப்படுத்த கூடாதா? யாரு? நீங்க தான் தினகரன் ஒற்றுமையான இருக்கிறாங்கன்னா கட்டுப்படுத்தலாமே இபிஎஸ் விமர்சிக்கும் போது. அதாவது சார், கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் காலமும் கூடிய விரைவில் வரும் சார். அதாவது இரண்டாவது, அம்மாவுடைய ஆளுமை என்பது வேறு, இவருடைய தலைமையில் இன்றைக்கு அரசாங்கம் நடந்து கொடுக்க இவர் நிதானமாக செயல்படக்கூடிய முதலமைச்சர். ஆனால் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவராக இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படிப்பட்ட திட்டங்களை தேர்வு செய்தது மிகவும் கடுமையாக விமர்சித்தவர் நாஞ்சில் சம்பத். யாரு? ஓபிஎஸ் அல்ல, ஜெயலலிதா அவர்களை. அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமியும் சரி, தினகரனும் சரி, மற்ற அமைச்சரும் சரி மௌனமாக வேடிக்கை தான் பார்த்தார்கள். இதே ஜெயலலிதா இருக்கும் பட்சத்தில் அப்படி பேசியிருந்தால் நீங்க அமைதியிருப்பீர்களா என்று பல கேள்வி ஓகி சார். அவரு அம்மா இருக்கும்போது அவருடைய கருத்துக்கள் இங்க பாருங்க, அன்றைக்கு யானை நடக்கிறது என்பதற்காக எறும்புகள் செத்து விட்டால் அதுக்கு என்ன செய்ய முடியும் என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர் தான் நாஞ்சில் சம்பத். அதை மறந்துவிடக் கூடாது. ஏன்னா இன்றைக்கு கட்சி, அதாவது சிலர் முதலமைச்சர் விமர்சனம் பண்றாரு, தினகரன் அமைதியாக இருக்கின்றார். அதற்காக அவர் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது சார், கட்சி ஒரு சிறப்பான மொத்தத்தில் இப்ப இருக்கக்கூடிய அதிமுகவில் யாரையும் கட்டுக்கோப்பில் கொண்டு வர முடியாத நிலைமை சார். அதற்கு இந்த பாருங்க, அதாவது முதலமைச்சர் இறந்ததற்கு, அம்மா இறந்ததற்கு பிறகு, அதன் பிறகு சில குழப்பங்கள், இப்பொழுதும் குழப்பங்கள் சில நீடிக்கின்றது என்பது மாற்று கருத்து இல்லை, மறுக்கவும் இல்லை. இதெல்லாம் சரி செய்வதற்கு சில காலங்கள் பிடிக்கும். அந்த சமயத்தில் இப்படிப்பட்ட கரும்புள்ளிகள், கருப்பு ஆடுகள் விலக்கி வைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு சரியான பாதை காட்டப்படும். சரி, திரு வைத்தியலிங்கம், அமைச்சர்களுடைய அறையில் எல்லா அறையிலும் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படத்தை இப்போது வைத்துள்ளார்கள். உடனடியாக இதனுடைய நிலைப்பாடு என்ன, இதனுடைய பின்புலம் என்ன, எதை உணர்த்துகின்றார்கள்? தினகரன் வந்த பிறகு நடக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள், அணுகுமுறைகளை பார்க்கும்போது ஒரு பக்கமும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் சந்திப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மேற்கொள்ளக்கூடிய சில வழிகாட்டுதலும், இந்த பக்கம் தினகரனுடைய வழிமுறைகளும் பார்க்கும்போது முரண்பாடாக இருக்கின்றது. இங்கு ஆட்சி தொடரும் என்றாலும் ஒரு அழுத்தம் உள்ளடங்கி இருக்கின்றது என்ற கருத்தும் ஓங்கி வருகின்றது. ஒட்டுமொத்த ஆட்சியே முரண்பாடுகளின் மொத்த உருவமாகத்தான் காட்சியளிக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி படம் வைக்கிறது எத்தனை நாளைக்குங்கிறது தான்
எத்தனை நாளைக்கு இருக்க போகிறாரு, அது வரைக்கும் இருந்துட்டு போட்டுமேன்னு அது யாரும் பொருட்படுத்தலை. ஓபிஎஸ் வந்து 3 தடவை வந்து அவர் படத்தை கூட அவர் வைக்கிறதுக்கு இந்த தமிழக அரசுக்கு யாருக்கும் தைரியம் கூட கிடையாது. ஆனால் இப்பொழுது அந்த தைரியம் வந்துருச்சு, அவ்வளவுதான். நாஞ்சில் சம்பத்துடைய குற்றச்சாட்டுக்கும் கருத்திற்கும் இருவரும் ஆதரவாளர்களும் பார்க்கும்போது வேறு திசையாக தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட எல்லாமே ரொம்ப கேலிக்குரிய குற்றச்சாட்டுகள். ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் வந்து 2 கருத்துக்களை வைக்கிறார். ஒன்று ஜெயலலிதா மரணத்தில் மர்மம், 2வது இந்த சசிகலா தினகரன் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய இந்த 2 கோரிக்கைகளையும். இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, மக்கள்லாம் எப்படி சிரிக்கிறாங்கன்னு தெரியல. எப்படின்னா சிரிக்க கூட தெம்பு இல்லை. ஏன்னா இந்த எடப்பாடி அணியினர் தேர்தல் கமிஷனில் கொடுத்துருக்கிற எல்லா அஃபிடவிட்லையும் பொதுச் செயலாளராக சசிகலாவையும் துணை பொதுச் செயலாளர் தினகரனையும் குறிப்பிட்டு அஃபிடவிட்லாம் வாக்குமூலம் செஞ்சுட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்களை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இரட்டை வேடம் இருக்கு. இரட்டை வேடம் இல்லையா அது? இதை விட பகிரங்கமான ஒரு வெட்கக்கேடு உலகத்துல எந்த கட்சியிலேயாவது பொதுச் செயலாளரையும் துணை பொதுச் செயலாளரையும் நாங்கள் ஒதுங்கி இருக்க சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்றது ஒரு வெட்கக்கேடு எந்த கட்சியிலேயாவது உலகத்தில். கொஞ்சம் எனக்கு நண்பரே, நீங்க பொது விசுவாசத்தை நான் பாராட்டுகிறேன், நான் சொல்ல முடிச்சு விடுங்க. அதனால அந்த இது மாதிரி ஒரு தமிழக அரசியலுக்கே ஒரு அவலம், ஒரு வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கார்கள். இது வந்து ஒரு ஜனநாயக கட்சி அமைப்பிற்கே இது ஒரு அவலம், ஒரு அசிங்கன்னு சொல்லுவேன். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் கேட்ட கேள்வி என்ன, ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கின்றேன், இன்னொரு பக்கம் நான் சொல்றேன். அதாவது வந்து திமுகவிலிருந்து சம்பத்து விலகிய போதும் சரி, அதன் பிறகு வைக்க விலகிய போதும் சரி, இவர்கள் சொன்ன கருத்து என்ன, அதன் பிறகு இப்ப அழகிரி அவர்கள் விலக்கி வைக்கப்பட்ட போதும் அவர் சொன்ன கருத்து என்ன, இதையெல்லாம் மறந்து விட்டு இன்றைய காலகட்டத்தில் போல இவர்கள் மாற்றி பேசுவது, மற்றவர்களை குறை சொல்வது வாடிக்கை. ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சும் ஆட்சியில் இல்லாத போது ஒரு பேச்சையும் இந்த மாநில சுயாட்சி பேசக்கூடிய இவர்கள் இன்றைக்கு ஐக்கிய முற்போட்டி கூட்டணி அரசாங்கத்தில் இருந்த பொழுது மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், நெடுவாசல் திட்டமாக இருக்கட்டும், காவிரியாக இருக்கட்டும், கச்சத்தீவாக இருக்கட்டும், அத்தனை விஷயங்கள் தாரை தைரியமாக குரல் கொடுக்கவில்லை என்று சொல்லுவது நீங்கள் அந்த கேள்விக்குரிய இருக்கு. நீங்க வந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்து ஏற்படுத்தி நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா நம்ம இப்ப விவாதம் அதுக்குள்ள இல்ல. அதிமுகவில் ஒரு சரியான தெளிவான ஒரு நிலைப்பாடு இல்லாமல் குழப்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பேசுகின்றோம். ஒன்று ஒதுக்கி வைக்கிறோம் சொல்ற பிறகு அந்த பேரை பரிந்துரை செய்வது உண்மையாக வேடிக்கையாக இல்லையா? அதாவது சார், இன்றைக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை கட்சியில் இருக்கிறது என்பது மாற்று கருத்து இல்ல. ஒரு தலைவர், குடும்ப தலைவர் இறந்து விட்டாலே அந்த குடும்பத்தில் தெளிவில்லைங்க. தெளிவுங்கிறதுல சார் ஒதுக்கி வைக்கன்னு சொல்லிட்ட பிறகு அந்த பேரை பரிந்துரை செய்வதற்கு என்ன அடிப்படை காரணம்? அதன் பிறகு ஓபிஎஸ் வந்து சமாதானம் பேசலாம், நாங்க ஒன்றுபட்டு போகலாம், தினகரன் சசிகலா காலகட்டத்துக்கு அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும், அத்தனை கட்சிகளும் அணிகளும் செயல்பட வேண்டும். நிச்சயமாக நீங்க சொல்லக்கூடிய அம்மா ஆட்சி நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சி நீட்சியாக தான் இது தொடர்கிறது. அதற்கு அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இவர்கள் அதை பயன்படுத்தி தான் மக்களும் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அதனுடைய நீட்சி தான். இன்னொரு வேடிக்கை தெரியுமா? ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு, பொதுச் செயலாளர் என்பவரை பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சொல்றாரு. இல்ல, இது எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவரு பொதுக்குழுவை யார் தான் கூட்டணும்னு இல்ல, உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தா நீங்களே கூட்டலாமே, ஏன் நீங்க கூட்டலங்கிறது கூட யார்கிட்ட பதில் இல்ல. இதே கருத்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினருமே தம்பிதுரை கூட தேவை இல்ல. சரி, திரு ஷேக் தாவூத், சசிகலா அவர்களையும் தினகரனையும் நாங்கள் ஒதுக்கி வைக்கின்றோம். எப்போது ஓபிஎஸ்ஸிடம் சந்தித்து ஒரு சமாதானம் பேசி ஒன்றுபடும் போது இந்த கருத்து முன்வைத்தீங்க. அதன் பிறகு இதே பேரை தான் தேர்தல் கமிஷனில் பரிந்துரை பண்ணுறீங்க. அப்போ என்ன நிலைப்பாடு உங்கள்கிட்ட? ஏன் இந்த ஒரு வெளிப்பாடான நீங்க தான் தவறா புரிஞ்சிருக்கீங்க. சரி, நீங்க உண்மையை சொல்லுங்க. அந்த நிலைப்பாடு முதல்ல அவர் வந்து பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்னாலேயே அவங்கள பொதுச் செயலாளரா அவரே கையெழுத்து போட்டு, யார நீங்க இப்ப சொல்றீங்களோ அவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டு பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவங்க அந்த பேப்பர்லாம் கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்தாச்சு. சரி, அதுதான் இது வரைக்கும் கண்டினியூ பத்திரம் கொடுத்தீங்களா? இப்போ அல்ல, அதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்த பிறகு எப்படி தொடர முடியும்? எங்க எந்த நிலைப்பாடு எடுத்திருக்கோம்?
இப்போ சசிகலா அவர்கள் பொதுச் செயலரா இல்லையான்ற ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்ட பிறகு தேர்தல் கமிஷன் விசாரணைக்கு வந்த பிறகு நீங்கள் அதன் பிறகு வந்து நாங்க ஒதுக்கி வைக்கின்றோம் தொடர்பு இல்லை என்று சொன்ன பிறகு கூட்டணியில அவங்க வந்து இணையணும்னா இவங்க 2 கண்டிஷனை சொல்றாங்க. சரி, ஒரு அந்த காலகட்டத்துக்கு அவங்க தலையிட மாட்டாங்கப்பா, வந்து இணைஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுல என்ன இருக்கு? ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. அவங்க இணையல, பரவாயில்ல இணையாம இருங்க அப்படி ஒரு பொய் தான். அவசியம் இல்லையே, என்னத்துக்கு? ஒரு சூழ்நிலை இல்ல, பொய்யெல்லாம் இல்லைங்க. அவர் தானங்க தேர்ந்தெடுத்தாரு அவங்கள பொதுச் செயலாளரை. தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் வெளியில போய்கிட்டு வேணாங்கிறாரு. அப்ப அவர் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா அவர் தான் கண்டிப்பா. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தினகரன் வந்து ஆட்சியில் தலையிடக்கூடாது. அவர் என்னைக்கு சொன்னாரு? எப்ப சொன்னாரு? தினகரனை வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் பார்த்த பிறகு வெளியே வந்து ஜெயக்குமார் சொன்னாருன்னு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? சந்தித்த பிறகு என்ன வேடிக்கை இருக்கு? மாண்புமிகு தமிழக முதல்வர் அதை சொன்னாரா? ஏங்க முதல்வர் பேச கலந்து அவசியமே இல்லங்க. அவர் சொன்னாரா? அவர் பேச தனி சொல்ல பேசிதான் சொல்றாரு. அதனால இது வந்து அவசியமற்ற பேச்சு. பல பேர் பல கருத்துக்களை நீங்க சொல்ல மாதிரி நாஞ்சில் சம்பத் ஒரு கருத்தை சொல்றாரு, புகழேந்தி ஒரு கருத்தை சொல்றாரு, நீங்க தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு கருத்தை சொல்றாரு. சம்பந்தப்பட்டவங்க யாராவது அந்த கருத்தை சொல்லியிருக்காங்களா? சம்பந்தப்பட்டவங்களே இல்லையா? அவங்க எல்லாம் வந்து கட்சியில உள்ள பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்கள் பல விஷயங்களை பல மாதிரி காமெடியா பேசிட்டு போவாங்க. இன்னைக்கு இங்க காசு கொடுத்தா இங்க மேடையில பேசுவான், என்ன மேடையில இங்க பேசுவான், இங்க காசு கொடுத்தா நாளைக்கு இன்னொரு கட்சியில கூட காசு கொடுத்தா என்ன முன்னே மேல அடுத்த கட்சியில போய் அதிகம் காசு கொடுக்கறேன்னா அந்த மேடையில ஏறி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆளுங்க எல்லாம் எத்தனை கட்சி மாறினவனுங்க? இன்னைக்கு இவ்வளவு ஏன் நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு திருநாவுக்கரசு எத்தனாவது கட்சியில இருக்காரு? அவர் இல்லாத கட்சியே கிடையாது இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர். ஏங்க இதெல்லாம் போய், அதாவது ஒரு அரசியல் இயக்கத்துல இதெல்லாம் சகஜங்க. சர்வசாதாரணமாக பேச்சாளர்கள் பேசி போய்கிட்டே இருப்பான். இதையெல்லாம் போய்கிட்டு நீ அந்த கட்சியில அத்தனை நாள் இருந்த, இந்த கட்சியில எத்தனை நாள் இருந்த, ஏன் இப்படி பேசினா கூட காசு எடுத்தா அங்கே போயிடுவான். இத போய் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு பணத்துக்காக போயிடுவாங்க. ஆமா ஆமா போயிட்டே இருப்பாங்க. இப்ப எங்க போகாத ஆளா? நான் ஒன்னும் புதுசா சொல்லங்க. நாஞ்சில் சம்பத்துக்கு இது எத்தனாவது கட்சி? பணத்துக்காக போனவர். ஆமா பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரி புகழேந்தி இந்த இடத்துல இருக்காரு, எத்தனாவது கட்சி? பணத்துக்காக வசம் பாடுறாரு. ஆமா எல்லாமே அப்படித்தாங்க. புகழேந்தியும் நாஞ்சில் சம்பத்தும் பணத்துக்காக எல்லாரும் பேசக்கூடியவங்க தாங்க. நாஞ்சில் சம்பத்தும் புகழேந்தியும் ஜெயலலிதா வசம் பாடியது பணத்திற்காக. எல்லாமே எல்லா காலகட்டங்களிலும் பணத்தை பெற்று தான் வசம் பாடினாங்க. இல்ல கண்டிப்பாக இவங்க எல்லாம் பேச்சாளர்கள். நீங்க அத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அத அண்ணன் சொன்னதுக்கான ஒரே ஒரு அதனால நீங்க அது தெளிவா இருக்கணும். அம்மாவை எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சித்தார் என்பது பொறுப்பாளர்களாக, இயக்கங்களுடைய கொள்கையாளர்களாக, பொறுப்பாளர்கள் கட்சியில பிடிப்புள்ளவர்களாக இருக்கவங்க தான். இது உங்களுக்கே வேடிக்கை. கொள்கை பிடிப்பா இருக்கவங்க நீங்களே சொல்றீங்க. போட்டு உடனே நீக்கிட்டாங்க. காலத்து ஆனா அவர் என்ன முக்கிய பொறுப்புல இருக்காருன்னு கேக்குறாரு. எங்க தீப்பொறி ஆர்வம் இருந்திருக்காரு திமுகல. அதே மாதிரி வன்னை ஸ்டெல்லாண்டு ஒரு லேடி எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் பேசினா கேட்கவே முடியாதுங்க. நீங்க அதெல்லாம் அப்பெல்லாம் நீங்க பிறந்திருக்க கூட மாட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க பேச்சின பேச்சுக்கெல்லாம் காது கொடுத்து கூட நீங்க கேட்க முடியாது. புகழேந்தியுடைய கருத்து எப்படி பாத்துக்கிறீங்க? நமக்கு அது அவசியமே இல்ல. என்ன கருத்தை வேண்டாலும் அவர் பெங்களூருடைய அமைப்பு செயலாளர் இல்ல, பெங்களூருடைய அமைப்பு செயலாளர் அவரா வச்சுக்கிறாருங்க. அவரா வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு போயிட்டு அவர் பேச்சுக்கெல்லாம் நமக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம அதாவது ஒரு விஷயம் தெளிவா சம்பந்தப்பட்டவர்கள் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி சொன்னா நீங்க கேளுங்க. அதே போல டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் சொன்னா கேளுங்க. தவறுதலா பேசிட்டாரு. நமக்கு அவசியம் இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்கணுமா இல்லையா? அவசியமே இல்லைங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவே இல்ல. நீங்க தான் அதை இஷ்யூ ஆக்கி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய இஷ்யூவே இல்ல. ஏன்னா இயக்கம் வந்து சரியாக இருக்கு, வலுவாக இருக்கு. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமியையும் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் பெருமக்களையும் முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட போது அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞரிடம் கேட்டபோது அது பதிலே சொல்லாமல் அது என்னிடம் கேட்காது, அது வேறு மாநிலத்தினுடைய பிரச்சனை என்று சொன்னவர் கலைஞர். இந்த முதலமைச்சர் கருத்து சொன்னாரா? யாரு? எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார். அதுதான் பிரச்சனை. அப்படிதான் சொன்னீங்க. எல்லா விஷயம் சொல்லுங்க. பண்ணிட்ட பிறகு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல போறீங்க. அதிமுக அரசு எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் 2021 வரை தொடரும் என்று ஜெயக்குமார் சொல்லக்கூடிய இப்போ சூழ்நிலையில் பின்புலம் என்ன இருக்கின்றது? அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் தினகரனை சந்தித்துள்ளார். எது போன்ற அழுத்தம் ஏற்பட்டுள்ளது? ஏன் இந்த மனமாற்றம்? இதை பற்றி நாம் இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை தொடரும். மக்கள் மேடை தொடர்கிறது. திரு வைத்தியலிங்கம், வரும் 14ஆம் தேதி சட்டசபை கூட உள்ளது.
இந்த சமயத்தில் அதுவரைக்கும் இந்த ஆட்சி நீடிக்குமா என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த கேள்வி எழுப்பியுள்ளார்கள். ஏனென்றால் கட்சிக்குள் இத்தனை குழப்பங்கள் இருக்கின்றது. அந்த கூட்டத்தில் எது போன்ற விவாதங்கள் ஏற்படும், எதிர்க்கட்சியுடைய விவாதங்கள் ஏற்படுமா அல்லது உட்கட்சியுடைய விவாதங்கள் ஏற்படுமா, இப்படி பல விஷயங்கள் முடங்கி இருக்கின்றது என்று அவர் கருத்து முன்வைக்கின்றார். இது எந்த அடிப்படையில்? மானிய கோரிக்கைகளுக்கெல்லாம் விவாதத்திற்கு இல்லாமலேயே நிறைவேற்றிய ஒரு வினோதம், அதெல்லாம் இல்லாமலேயே முடித்து வைத்தது இப்போது மீண்டும் தொடங்க இருக்கிறது. இப்பொழுதாவது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்களான்னு சொல்ல முடியல. ஏன்னா இப்போ இன்னைக்கு முதல்வர் தொடங்கி வைக்க இருந்த 4 திட்டங்கள் அந்த நிகழ்ச்சி திடீர்னு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதனால் என்ன, உள்கட்சி குழப்பத்தினால. இது மாதிரி இப்போ இவர்களுக்குள்ள இப்போ இருக்கிற உள்கட்சி குழப்பத்தினால ஆளுகின்ற தன்மையை இழந்து நிற்கிறாங்க. அதனால் பிரச்சனைகள்லாம் இவங்க எப்படி கவனம் செலுத்தி, மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி, சட்டமன்ற பணிகள் எல்லாம் கூட இவர்கள் எப்படி செய்வார்களா என்பதுக்கான ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இப்போ எழுந்து. இவர் ஸ்டாலின் சொல்லக்கூடிய கருத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓபிஎஸ், இபிஎஸ், தினகரன் அணி என்ற 3 அணியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மையை இழந்துள்ளதான் கேட்கிறேன். இல்லை, நிச்சயமாக இப்போ சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இழந்திருக்கு. ஊடக ரீதியாக தினகரனுடைய ஆதரவாளர்கள் இப்ப நீங்க சொல்லக்கூடிய 40 எம்எல்ஏக்கள் எங்க இழந்திருக்கிறார்கள். இல்ல, அவங்க சொல்ற 40 பேர் 45 பேர் இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, எங்களது நோக்கம் எடப்பாடி அரசை கவிழ்ப்பது அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு உதட்டளவில் சொல்றாங்க. உள்ள தலைவிலும் கூட அந்த மாதிரி நினைக்கலாம். ஆனால் அதற்கு மாற்றாக நான் சொல்றது என்னன்னா, பிஜேபியுடைய மத்திய அரசு, மோடியினுடைய அரசு, இவர்களை ஆட்டுவிக்கிற அந்த அரசு என்ன முடிவெடுத்திருக்கிறது என்பதை பொறுத்து இவர்களுடைய ஆட்டங்கள் மாறும், நிலைப்பாடுகள் மாறும், குரல் மாறும். விரைவில் ஓபிஎஸ்ஓ இபிஎஸ் பிரதமர் சந்திப்பார் சொல்ல வரீங்களா? சந்திப்பார்கள். சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தாக்கீது வந்தால் போதுமே, அதுக்கு தகுந்தாப்புல இவங்க நடவடிக்கைகளை மாத்திக்குவாங்க. அப்படித்தானே? அப்படித்தான் இன்றைக்கு அவர்களுடைய நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்தா மத்திய அரசினுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப தங்களது நடவடிக்கைகளை இவர்கள் மாற்றிக்கொள்கிற அந்த போக்கு தான் தொடருது. இப்போ இத்தனைக்கு பிறகும் கூட தினகரன் ஒருத்தர் சொன்னார் பேட்டியில, எங்களை யாரும் பணி வைக்க முடியாதுன்னு மத்திய அரசு நோக்கி சொல்றாரு தவிர அதை கூட வெளிப்படையா சொல்ல தயாரால. ஏன்னா இப்போ இந்த கேஸ்ல தான் பெயில வந்திருக்காரு, இப்போ ஒரு கேஸ்ல பணியில் வந்திருக்கிறாரு. ஆனா என்போர்ஸ்மெண்ட் விங்கு இன்னும் 2 கேஸ்ல, இந்த மணி லாண்டரிங் ஆக்ட்ல இன்னும் 2 கேஸ் பண்ணியில் இருக்கு, அதுல பிடிச்சி உள்ள பிடிச்சி போறதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மத்திய அரசை வெளிப்படையாக விமர்சிக்கிறதுக்கு தினகரனுக்கும் அச்சமா இருக்கு. அவரு அச்சமா இருக்கா இல்லையோ, அவர் தயாரா இல்ல. ஒரு செயலிழந்த ஒரு ஆட்சி செயலிழந்த, அதாவது தங்களை தாக்குபவர்களை கூட தங்களையும் தாக்குகிறார்கள், மக்கள் பிரச்சனைகளையும் ஆக்கிரமிக்கிறாங்க, மொழியை இந்தியை திணிக்கிறாங்க, கலாச்சார பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாக்குறாங்க, மக்களிடையே பலவிதமான ஒரு பிரிவுகளை ஏற்படுத்துறாங்க, மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க. இத்தனையும் தாங்கிக் கொண்டு எதிர்த்து குரல் கொடுக்க இயலாத ஒரு மௌன அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது எத்தனை காலம் அனுமதிக்க முடியும்? இது நிச்சயமா தானா கவிழும். அதாவது மற்றவங்க யாரும் இதுக்கு இது வேலை செஞ்சு கவிக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் வில் ஃபால் அண்டர் இட்ஸ் ஓன் வெயிட். ஏன்னா அத்தனை முரண்பாடுகள் இருக்கு. இந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அளவுல யாரும் இல்லை. அதாவது எப்படின்னா, யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம், யாரும் எதையும் தட்டு கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லாதவங்க. அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. எத்தனை நாள் நீடிக்க முடியும்? ஓபிஎஸ், தினகரன் 3 அணிகள், இந்த 3 அணிகள் பிளவு ஏற்பட்ட இந்த சூழ்நிலையில் தார்மீக பெரும்பான்மையை எடப்பாடி பழனிசாமி அணிகள் இழந்துள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தினகரனை சந்திக்கும் போது தனிப்பட்ட சந்திப்பு என்று சொன்னாலும் தினகரனுக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் என்று யார் சொல்கின்றார்கள் என்றால் பத்திரிகை அல்ல, அங்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சொல்கின்றார்கள். இன்னும் 20 பேர் 30 பேர் வருவார்கள், நாங்கள் எல்லோரும் தினகரன் பக்கம் என்று அவர்களே ஓங்கி சொல்கின்றார்கள். ஊடகங்களில் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள். எதை உணர்த்துகின்றது? எது போன்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு? அதாவது நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை தவற விட்டுட்டு பேசுகிறீங்க. எந்த விஷயம்? நீங்கள் 122 பேர் கூவத்தூரில் இருக்கும்போது அவர்களை முன்னிலைப்படுத்தி அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான செயல்பாடுகளை நடத்தினது யாரு அப்படின்னா சின்னம்மா அவர்களும் ஐயா டிடிவி தினகரன் அவர்கள். அப்போ தினகரன் யாரு? அவர் துணை பொதுச் செயலாளர். எப்போ? அப்போ அந்த சூழல் அவங்க போகும்போது அந்த அன்னைக்கு தான் பதவி எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்யும் போது தினகரன் துணை பொதுச் செயலாளர். கண்டிப்பா. சரி. அப்ப அந்த நிலையில தான் அவர் வர்றாரு. அப்ப இந்த 122 எம்எல்ஏக்களும் அப்ப நீங்க யார் ஆதரவாளர்னா அம்மா அணியினுடைய ஆதரவாளர்கள். நான் என்ன கேட்கிறேன், தினகரன் துணை பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டார் என்றால்
அதற்கு முன்பு அவர் கட்சியில் உறுப்பினர் கூட இல்லை இல்லைங்களா? என்ன இப்படி சொல்றீங்க? முதல்ல 2 முறை எம்பியா இருந்திருக்காரு. நான் கரண்ட் கேட்கறேன், ஏற்கனவே இருந்தாருன்ற பத்தி நான் கேட்கல. நீக்கப்பட்ட பிறகு ஒரு கட்சியில இருந்து நீக்கிறது சேர்க்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து சர்வசாதாரணம். அவர் வந்து கொள்கைகளை அவருடைய அரசியல் எல்லாரும் சர்வசாதாரணம். ஒரு நான் என்ன கேட்கிறேன், இல்ல என்னோட கேள்வி வாங்கிக்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகு இந்த சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் ஒருங்கிணைத்து செய்தவர் தினகரன். அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று கூடி, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒன்று கூடி ஒருமித்த கருத்துடன் தினகரனை துணை பொதுச் செயலாளர் ஆக்கினார்கள். அதுதானே உண்மை? இவரெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு தினகரன் யாருன்னு கேட்கிறேன். அதான் துணை பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு துணை பொதுச் செயலாளருக்கு முன்ன நான் கேட்டேன். ஆமா, முன்னால அவர் கட்சியில எம்பியா இருந்திருக்காரு. அதெல்லாம் நீக்கப்பட்டாச்சுங்க. கட்சியில நீக்கப்பட்ட ஏங்க ஒரு கட்சியில அவர் இருந்திருக்காரு, தொண்டராக. கட்சியில தொண்டரா சேர்க்கவே இல்லைங்க. அவர் யாருங்க ஒருங்கிணைக்கிறது? நீக்கிறது எங்க அவங்க தான் துணை பொதுச் செயலாளராக அது அப்புறம் அதற்கு முன்பு கேக்குறேன். சின்னம்மா நியமிக்கிறாங்கல்லங்க. எங்க நியமிச்சாங்க பாருங்க. அவருக்கு சிறைக்கு சென்ற பிறகு நீங்க ஒரு விஷயத்துல திரு ஷேக் தாவூத் அவர் சிறைக்கு செல்லும் விஷயத்துல தெளிவாரீங்க. அவர் கட்சியில தொடர்ச்சியாக இருக்காரு. அம்மா அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர் கட்சியை விட்டு நீக்குறாங்க. கட்சியை விட்டு நீக்கினாலும் கட்சி ஆதரவாளர், கட்சியினுடைய துணையில அவர் இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி கட்சி காரியங்களை நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. கட்சியில தான் இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அம்மா அவர்கள் மருத்துவமனையில இருக்கும்போது அங்கேயே வந்து பாக்குறாரு. அவர்கள் இருக்கும்போது போயஸ் கார்டன் என்னைக்காவது போயிருக்காரு? வந்திருக்காரு. உங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் பல தடவை இங்க வந்திருக்காரு. அவரே போனதுல அவரே பேட்டி இல்ல வந்திருக்காரு. நீங்க வந்திருக்கேன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவர் பேட்டி நீங்க சரியா பாருங்க. அம்மா அவர்களை பலமுறை அவர் சந்திச்சிருக்காரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, இத்தனை சட்டமன்ற உறுப்பினர் தினகரன் என்றால் யார் இந்த தினகரன் கேட்கிறேன். கட்சியோட உறுப்பினர் இல்லங்க அந்த சமயத்துல. அவரு அதிமுகவுல இன்னைக்கு அவரை தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு விடுங்க, அன்னைக்கு அவர் உறுப்பினரே இல்லன்றதாங்க பேசுங்க. அன்னைக்கு நிலை இன்னைக்கு அவசியம் இல்லை. இன்னைக்கு நிலையில அவர் நான் என்ன கேட்கிறேன், உறுப்பினரே இல்லாதவரை எப்படி ஒருங்கிணைக்க முடியும்னு கேட்கிறேன். துணை பொதுச் செயலாளர் அந்த அதிகாரம் எப்படி அவர்கிட்ட இருக்குன்னு கேட்கிறேன். இல்ல அதான் முதல்ல இருந்து அவர் இருக்காரு கட்சியில. முதல்ல இல்லங்க அவரு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். எங்க எம்பியா இருந்திருக்காரு. நீங்க இல்ல அப்புறம் கட்சி நீக்கப்பட்ட பிறகு அப்ப முதல்ல இருந்தா அது இல்ல, அப்புறம் ரெண்டாவது இல்லடா நீக்கிட்டா இல்ல அர்த்தமா? தொடர்ச்சியாக 12 ஆண்டுகாலம் 11 ஆண்டுகாலம் இருந்திருக்காரு. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு நிர்வாகி அவரு, எங்க பொருளாளரா இருந்திருக்காரு. அதே மாதிரி அமைப்பு செயலாளரா இருந்திருக்காரு. நீங்க அதையெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டீங்களா? ஒரு தடவை நீங்க அவர் திரும்ப சொல்றீங்களா, கட்சியில இருந்து நீக்கப்பட்ட பிறகு யாரும் எவ்வித தொடர்பும் வைக்க கூடாது என்று ஜெயலலிதா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சின்னம்மா அவர்கள் இல்லத்துக்கு வந்துடுறாரு. இறந்த உடனே இல்லத்துக்கு வந்துடுறாரு. வந்ததுல இருந்து கண்டினியூவாக சின்னம்மாவோட இருக்காரு. சின்னம்மா பொதுச் செயலாளராக இருக்காங்க. இதன் பிறகு துணை பொதுச் செயலாளர் ஆனார். இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் தினகரன் நீக்கப்பட்ட பிறகு இவரிடம் யாரும் எவ்வித தொடர்பும் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அந்த கட்டுக்கோப்பில் இருக்க வேண்டும் சொன்னாரு. இதுதான் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தொண்டர்களும் இதுதான் முழுமையாக பின்பற்றினார்கள். அதன் பிறகு அவர் எந்த துணை பொதுச் செயலாளரோ உறுப்பினரே இல்லை. ஆனால் இவர் சென்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைத்தார் என்றால் இவருக்கு ஏது இந்த அதிகாரம் கேட்கிறேன். சின்னம்மா இருந்தாங்கல்ல, சின்னம்மா இருந்தா அவங்க கூட இவர் இருக்காரு, இருந்து ஒருங்கிணைக்கிறாரு. அவங்க கூட இருந்தா அவங்க தான் அவங்கள துணை பொதுச் செயலாளர் கூட இருந்தா யாருனாலும் ஆயிடலாமா? ஏன்னா கண்டிப்பா அவங்க போடுறாங்க. அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. எப்படி மாண்புமிகு மறைந்த முதல்வர் பொதுச் செயலாளராக இருக்கும்போது அவங்க யாரை வேண்டாலும் எந்த வேணாலும் எப்போ பொறுப்புக்கும் போடுவாங்க, எப்பவும் எடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களையும் அவங்க போட்டுறாங்க. இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி கட்சியும் சரி ஜெயலலிதா அவருடைய வழிகாட்டுதல் படி இல்ல. கண்டிப்பா அதுபடிதான் நடந்துட்டு இருக்கு. அதுபடி இல்லாம இல்ல. அது அவங்களுடைய வழிகாட்டுதல் படி தான் சின்னம்மா வழிகாட்டுதல தினகரன் இருக்கக்கூடாது என்பதான் அவருடைய நிறைய பேரை நீக்கினவங்கள திரும்ப சேர்த்திருக்காங்க. நாஞ்சில் சம்பத்தை நீக்கினாங்க, அவரை திரும்ப சேர்க்கலையா? என்ன பேசுறீங்க? அது மாதிரி ஏகப்பட்ட பேரை நீங்க சொல்லலாம். எத்தனையோ பேரை நீக்கிருக்காங்க. எத்தனையோ பேரை எங்க நீக்கினாங்க. முதல்ல நீ போட்டாங்க, அப்புறம் நீக்கினாங்க. அதே மாதிரி இப்ப ஒருத்தர் எம்எல்ஏ இன்னொருத்தர் எம்எல்ஏ எங்க எம்எல்ஏவா இருக்காரு நடராஜ், அவரை முதல் நாள் நீக்கினாங்க, மறுநாள் சேர்த்துக்கிட்டாங்க. அம்மாதான். இவரை யார சேர்த்தாங்கன்னு கேக்குறேன். இல்ல அதே மாதிரி தான் அதுக்கு அப்புறம் வந்து சின்னம்மா இவரை சேர்த்திருக்காங்க. இதுல என்ன இருக்கு? அவங்க பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடைய வழிகாட்டுதல் சொல்றீங்க. அந்த கட்டுப்பாடு அந்த இல்லங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு யார் வர்றாங்களோ அவங்க ஒரு இறந்த பிறகு அந்த வழிகாட்டுதல் மாறிடுமா? அந்த இடத்துக்கு யார் வர்றாங்களோ அந்த பொறுப்புக்கு அவங்க கட்சியின் நலன் கருதி அதை செய்யறாங்க. அதை போய் செங்கோட்டையன் இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. அரசியல் மூத்த தலைவர்கள் எல்லாருமே காலத்தில் இருக்கின்றார்கள். எல்லாருமே இருக்காங்க. காலத்தில் இருக்கிறார்கள். யார் அவசியம் இவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம கண்டிப்பாக யார் அவசியமோ அவர்களை போடுவாங்க. பொதுச் செயலாளர் யாரை சரி என்று நினைக்கிறாரோ கட்சிக்கு அவசியம். யாருக்கு யார் வந்து நீங்க பேசுற பேச்சு அவங்க உள்கட்சி விவகாரம். இதுல ஏங்க இது இவ்வளவு அவங்க உள்கட்சி விவகாரம். உள்கட்சி விவகாரம் அவங்க உள்கட்சி விவகாரம். அதுல என்ன இருக்கு? அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம் இல்ல. ஓபிஎஸ் சொல்றாரு ஒரு குடும்ப ஆட்சி இல்ல. ஓபிஎஸ் சொல்றாரு ஒரு குடும்ப ஆட்சி உள்ள வந்திருக்கின்றாரு.
ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, ஆமா குடும்ப ஆட்சி இனிமே நாங்க விட மாட்டோம்னு சொல்றாரு. இந்த குடும்ப ஆட்சி இருக்கான்னு கேட்டதுக்கு பொதுவாக சொல்லக்கூடியவர்கள் அவர் கட்சியுடைய உறுப்பினர், துணை பொதுச் செயலாளர் சொல்லப்படுது. அதற்கு முன்பு எப்படி இருந்தார், அவர் எப்படி வழி நடத்தினார் கேட்டனா அது ஒரு கட்சியோட உள் விவகாரம் இருக்கு. எந்த அடிப்படையிலும் சரியான வரைக்கும் நீங்க இப்ப இந்த பேசிட்டு இருக்க வரீங்க. இல்ல அது மட்டும் இல்ல, பேசுற பேச்சு அனைத்துமே எதிர்க்கட்சி தலைவர்களுடைய எதிர்க்கட்சியும் வெளியில இருக்க ஊடகங்களும் தூண்டுதல் தாங்க நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அந்த கட்சியில எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதிமுகவை பொறுத்தவரை அமைச்சரவை ஸ்ட்ராங்காக இருக்கு, அதே மாதிரி உறுப்பினர்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதே மாதிரி பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் எல்லாமே சரியா இருக்காங்க, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அவங்கள போய் இவங்க ஏன் பார்த்தாங்க, இவங்களையும் அவங்க ஏன் பார்த்தாங்க, 3 அணியா இருக்குங்கிறதெல்லாம் நீங்க சொல்றதான். ஓபிஎஸ்ஐ தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் அங்கே இல்லை, நல்லா தான் போய் 122 எம்எல்ஏவுடைய ஆதரவு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கு. 14ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது, பிரமாதமாக நடைபெற போகுது, எல்லா பில்லும் பாஸ் பண்ண போறாங்க, எல்லாமே செய்ய போறாங்க. அப்படி இருக்கையில இதை போட்டு இவ்வளவு விவரமாக இதுல ஏதோ தவறு நடந்து போறது, பிரிஞ்சிருச்சு, அணியாயிடுச்சுன்னு பேசுறது ஊடகங்களுடைய வேலை. தமிழ்ச்செல்வன் வந்து பலர் வந்து தினகரனுக்கு ஆதரவாக 40 எம்எல்ஏக்கள் 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றன. ஆதரவுனா என்னங்க அர்த்தம்? எங்க வந்து பாத்துட்டு தான் போறாங்க. இங்க ஆதரவுனா எடப்பாடிக்கு எதிர்ப்பு தானே அர்த்தம்? ஆதரவு இல்லைங்க, வந்து பாத்துட்டு. யாருக்கு ஆதரவுன்னு கேக்குறேன். வந்து பாத்துட்டு போறாங்க. ஒரு கட்சிக்குள்ள ஆதரவுனா ஒரு பேவு இருக்கு இல்லையா? துணை பொதுச் செயலாளரை பார்த்துட்டு போறாங்க. இதுல என்ன இருக்கு? சரி, திரு வைத்தியலிங்கம், இந்த குடும்ப அரசியலை பத்தி இல்ல, இந்த குடும்ப அரசியலை பத்தி ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக திமுக விமர்சித்துள்ளார். அது ஒரு பக்கம். ஆனால் இப்போது பார்க்கும்போது ஜெயலலிதா மறைவுக்கு முன் பின்பு என்ற போது சில கருத்துக்கள் மாறுபட்டாலும் திரு மு.க. ஸ்டாலின் அது ஒரு கட்சியுடைய உள் விவகாரம் தலையிட மாட்டேன் என்று சொன்னார். அப்படி இருக்கும் சமயத்தில் இப்பொழுது இதே கருத்தான உட்கட்சியில் ஓங்கி வரும்போது இங்க நாங்க வந்து உள்கட்சி விவகாரத்தில் தலையிட விரும்பல. ஆனால் ஒரு அவலத்தை, அசிங்கத்தை பார்த்துக்கிட்டு எங்களால் சும்மா இருக்க முடியல. இப்போ முதல்ல ஜெயலலிதா சொல்ல விடுங்க, குறுக்க நீங்க புராணம் பாடுனீங்க. என்ன புராணம்? ஒரு புராணம் அதிமுக நடந்தது சொன்ன, திமுக நடந்தது சொன்னா அப்படின்னா நீங்க சொல்லுங்க. திமுகவுல உள்கட்சி விவகாரத்தை நான் தலையிட்டு சொன்னா, திமுக உள்கட்சி விவகாரத்தை நான் தலையிட்டு நான் தலையிட்டேனா? அது உங்க உரிமை, அது தலையிடல. ஆனால் இருங்க நான் சொல்றேன். இப்போ முதல்ல ஜெயலலிதா என்பவர் யார்? உச்சநீதிமன்றத்தினாலே குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்ட ஒரு ஊழல் குற்றவாளி. அவருடைய சொத்துக்கள் 100 கோடி ரூபாய் பறிமுதல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. முதல்ல அவருடைய படத்தை வந்து சட்டமன்றத்தில் திறப்பது என்பது ஒரு வரலாற்று அவலம் என்று. இது உங்களுக்கு குற்றச்சாட்டு சட்டத்தை வழிமுறை இருக்கா? முடியாது என்று சொல்ல அது உயர்நீதிமன்றம் தலையிடும், நிச்சயமா தலையிடும். அந்த ஒரு அவலம் அனுமதிக்காது. அதற்கு ஏற்றாற் போல இன்னும் இந்த ஒரு முரண்பாடை சுட்டி காமிக்கிறேன். இப்படி தீர்மானம் போட்டு இவர்களே அனுமதிக்கணும், பிரதமர் வரணும்னு சொன்னவங்களே இந்த அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு ஒரு நடவடிக்கைகளை தொடங்கிட்டாங்க. ஆக ஒருபுறம் ஒரு குற்றவாளி என்று உச்சநீதிமன்றத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான ஆணையையும் பிறப்பித்துக் கொண்டு அவரை போற்றுகிற வகையிலே ஒரு படத்தையும் திறப்போம் என்று சொல்கிற ஒரு அவலம் நாட்டுக்கு ஏற்றதா? அதை சகித்துக் கொள்ள முடியுமா மக்கள்? இதை பற்றி மக்கள் ஒரு தெளிவான தீர்ப்பளிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரணும். ஏன்னா இவங்க சசிகலாவா தினகரனாங்கிற கேள்வியெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா சசிகலா வந்து இன்னைக்கு ஜெயலலிதா உயிரோடு இருந்தாலும் அவரும் இன்னைக்கு சிறையில் இருந்திருப்பார், அவர் எப்படி இவர்கள் போற்றியிருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அவர் இறந்துவிட்ட காரணத்தினாலேயே போற்றுவதற்குரிய காரணம் அந்த ஒரு காரணமே போதும் என்பது இவருடைய கருத்து. அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இதனால் இன்னைக்கு வாக்கு கேட்டு யாருக்கு காமிச்சு அவங்க வாக்கு கேட்க போறாங்க? ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் தினகரனையும் முன்னிறுத்தி தானே. 3 பேருமே குற்றவாளிகள் தானே. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரை தனபாலை உடனடியாக சந்திப்பதற்கான காரணங்கள் எதுவாக இருக்கும் நினைக்கிறேன்? இல்லை, இவங்களுக்கு ஒரு கிரைசிஸ், ஒரு பிரச்சனை வந்து முத்தி போச்சு. அதாவது தீர்க்க முடியாத அளவுக்கு முத்தி போச்சு. ஏன்னா முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக அங்க பல அதிகார மையங்கள் உருவாகிவிட்டன. அந்த பல அதிகார மையங்களாக இருப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லட்சியம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எஜமானர்கள், ஒவ்வொருடைய இலக்கம் வேறு. இப்படி பல முனை தாக்குதலினாலே துவண்டு போயிருக்கிறது அந்த அமைப்பு. அவர்களை ஒன்று சேர்த்து எழுப்புவது என்பது இனிமேல் அது நடவாத காரியம். அது ஏன்னா அது பல எஜமானர்கள், பல இலக்குகள், இவைகளை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி. இந்த அவலம் அதிக நாட்களுக்கு நீடிக்க கூடாது.
மக்களுக்கு ஒரு அவலம் தீர வேண்டும் என்று சொன்னார். திமுகவுடைய விருப்பத்தை ஒரு ஆட்சியை அவலம் பேசினா 96 பேரை வச்சுக்கிட்டு நடத்துனது அவலம் இல்லையா? நீங்க அப்படி சொல்றீங்க. கலைராஜன் என்ன சொல்றாரு? எங்களுடைய இத்தனை எம்எல்ஏ இருக்காங்கன்றாரு. இன்னைக்கு 122 பேரோட தினகரனுக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர் யாருக்கு எதிராக? ஏங்க நீங்க என்ன விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? 122 பேரோட ஆட்சியில இருக்கிறது ஆட்சியை பத்தி பேசுறீங்களா கட்சியை பத்தி? இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. யார் இருக்கா? அப்ப ஆட்சியில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தினகரனுக்கு ஆதரவான சட்டமன்ற உங்களுக்கு அது தேவையே இல்லைங்க. ஆட்சியில் அவரார் தினகரனா இருக்காரு. என்ன பேச்சு பேசுறீங்க? அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட ரீதியாக அமைச்சர்களின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த குறைகள் பிரச்சனையா? மக்கள் பிரச்சனை. அந்த குறைகளை தீர்க்கிறதுக்கு அது செய்யறாங்க. அது எப்படி அதையும் இதையும் போட்டுட்டு கட்டி இழுக்கிறீங்க? அவசியமே இல்ல. 122 பேர் கலைராஜன் ஒரு பேட்டி மெஜாரிட்டியோட 1000 பேட்டி கொடுக்கணுங்க. முழு மெஜாரிட்டியோட கட்சி ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அது அவலம்னு சொன்னா 96 பேரை வச்சுக்கிட்டு மைனாரிட்டி திமுக அரசினுடைய ஒரு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வர உங்களுக்கு முழுமையாக ஒரு நம்பிக்கை தீர்மானம் கூட கிடையாது. தேவையில்லை. போச்சு. சாதனை இல்லையா? அது வரலாற்று சாதனை இல்லையா? வரலாற்று சாதனை. மைனாரிட்டி அரசு வரலாற்று ஒரு நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்து திரு ஷேக் தாவூத் இப்போ கட்சியுடைய அதிமுக பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் யார்? ஏன் உங்களுக்கு ரொம்ப ஏன் இந்த சந்தேகம் வந்தது? நீங்க சொன்னதான் நல்லா. இல்ல மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். சரி, துணை பொதுச் செயலாளரையும் இதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் சந்திக்கவில்லை? ஏன் சந்திக்காம இருக்காரு? சந்திச்சிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. மறைமுகமாவா? இல்ல அது ஏன் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இருக்கு? இல்ல சந்திச்சாரா இல்ல? இல்ல உங்களை சொல்லிட்டு சந்திக்கணும்னு அவசியம் என்னங்க இருக்கு? சந்திச்சாரான்னு சந்திக்கிட்டு இருக்காங்க. சுமமான முடியும் தெரியும். எல்லாமே செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு. சரியாக இருக்குங்க. வெளியே அவங்க யாரும் சந்திக்கலன்னு உங்கள்ட்ட சொன்னாங்களா? சந்திச்சாங்களான்னு கேட்டேன். இல்ல சந்திச்சேன்னு சொன்னாங்களா? இல்ல சந்திக்கலன்னு சொன்னாங்களா? அவசியமே இல்லங்க. அவங்க யாரும் சந்திக்கலன்னு சொல்லல. யாரும் அவங்க சந்திக்காம இல்ல, பேசாம சந்திக்கவும் மாட்டாங்கன்னு ஜெயக்குமார் சொல்லிக்கிறாரு. அவர் சொல்லலாங்க 1000. அவர் அதிமுக கட்சி கண்டிப்பாக அவர் 1000 சொல்லலாம். திமுக 1000 சொல்லுவாங்க. எல்லாமே வெளியில இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி திமுக வச்சிருந்தவர் அவர் சொல்லுவாரு. திமுக சொன்னா அவருடைய விருப்பங்க. அதிமுக அமைச்சருங்க பாருங்க, முதலமைச்சர் கூடவே துணையா இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே எங்க பேசிட்டு வெளியே வர்றவங்க என்ன சொல்றாங்க? நீங்க சொன்ன மாதிரி ஆதரவுன்னு சொல்லி பேசினவர் எல்லாம் என்ன சொல்றாரு? கட்சிக்கு எந்த இதுல ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்ல, 122 பேரோட ஆட்சி முழுமையாக நடைபெறும் சொல்லிட்டு தானே போறாரு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கலையா? ஏங்க நீங்க யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க எல்லாம் வெளியில வந்து என்ன சொல்றாங்க? கடைசியா போகும்போது ஆட்சிக்கு எந்த பாதகம். நான் உங்கள்ட்ட ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது தினகரனுக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவுனா யாருக்கு எதிர்ப்புன்னு இல்ல. அது அவர் சொன்னவரே என்ன சொல்றாரு கடைசியா? ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்ல, ஆட்சி 122 எம்எல்ஏ நான் வரேங்க. நான் கேட்கிறேன், தினகரனுக்கு ஆதரவு இத்தனை சட்டமன்ற உறுப்பினர் எங்க தினகரனுக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவு இல்லைங்க. தினகரனே பார்க்க வந்திருக்காங்க. அவ்வளவுதான் சொல்லுங்க. அப்படி சொல்லிதான் பார்த்துட்டு பேசிட்டு போறாங்க. அப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க. தினகரனுக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க அவருடைய வார்த்தையினுடைய நிலையை கையில் எடுத்துக்கிட்டு நீங்க வார்த்தை ஜாலம் பண்ணாதீங்க. அவசியமே இது வார்த்தை ஜாலம் இல்ல, சொல்லக்கூடிய கருத்துங்க. அவசியமே இல்ல. கண்டிப்பாக முழு மெஜாரிட்டியோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு நடைபெறும். அதுல பொதுச் செயலாளர் சின்னமா இருக்காங்க, துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். பிறகு ஜெயக்குமார் சொல்லக்கூடிய கருத்து தினகரன் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்ற கருத்தும் அதுவும் உண்மை. ஆனால் துணை பொதுச் செயலாளர் தினகரன் என்பதும் உண்மை. ஆனால் ஆட்சி தொடரும் என்பதும் உண்மை. 40-50 சட்டமன்ற உறுப்பினர்கள் தினகரனுக்கு ஆதரவு என்று சொல்லக்கூடியதும் உண்மை. எம்பிஸும் போய் பாக்குறாங்க, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க ஆதரவு கோதரவு இதெல்லாம் ஒண்ணுமே அவசியம் இல்லைங்க. அவசியமே இல்லைங்க. நீங்க முதலமைச்சருக்கு அருகதை இல்லைன்னு சொல்லி ஒரு கருத்து வருது. தேவையில்லாத கருத்துக்களை ஊடகங்களும் மற்றவங்களும் உங்க ஒப்பீனியன் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லைங்க. அங்க ஏதாவது கிரைசிஸ் இருக்கா? உள்ள ஒண்ணுமே இல்லையே. அங்க கிரைசிஸ் இருந்தாவளங்க உங்களுக்கு வேகமா ஓடி போய் பதில் சொல்றதுக்கு. சரி, அரசுக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டோம்னு தினகரன் சொல்றாரு. அதாவது அதே கட்சி சார்ந்தவர், அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அரசுக்கு நெருக்கடி அவர் எங்கேயுமே சொல்லலைங்க. எங்கேயுமே அவர் வந்து அரசுக்கு நாங்க நெருக்கடி கொடுப்போம், அரசுக்கு அதை செய்வோம் அதெல்லாம் சொல்லல. 20 நாளைக்குள்ள இணையறதுக்குள்ள ஏற்பாடு, 60 நாளைக்குள்ள அவங்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, கட்சி எப்படி நடக்கணும், கட்சி எப்படி நடக்கணுங்கிறத
நடவடிக்கை வரும் அப்படிங்கறது தான் பொதுச் அதாவது இந்த செயலாளர் 2 மாசத்துல தன்னுடைய பலத்தை நிரூபிப்பார் தினகரன் என்பது அர்த்தமா? அவங்க வந்து இணையறதுக்கு அந்த காலகட்டம் கொடுத்திருக்காங்க. ஓபிஎஸ் குரூப் சரி, இப்ப ஜெயக்குமார் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தா அது அப்பவும் உடையாதா? அப்பவும் அவசியமே இல்லை. ஏன்னா எங்க உடைய போகுது, ஏன் இப்படி பேசினாருங்கிறத கேட்பாங்க, என்னங்கிறத சொல்லுவாங்க. ஒரு முறை 2 முறை இல்லைங்க, பல முறை ஜெயக்குமார் பேசுகிறார். ஜெயக்குமார் தினகரன் பல பேர் விமர்சிச்சிருக்காரு. பேசிட்டு இருக்காங்க. அவர் என்ன பெரிய மேடையான்னு கேட்டுக்காரு. பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுகளுக்கெல்லாம் ஆன காலம் அவர் தான் சொல்றாரு. பொறுத்திருந்து பாருங்க என்ன செயல்பாடுகள் இருக்குங்கிற, கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன செயல்பாடுன்றதை அவங்க செய்வாங்க. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட ரீதியாக அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பது மக்கள் பிரச்சனைக்கா? அந்தந்த மாவட்ட அமைச்சரோட தான் வரணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதான் மக்கள் பிரச்சனை. மக்கள் பிரச்சனைக்காக தான். இல்லைன்னா ஏன் மாவட்ட அமைச்சரோட அழைச்சிட்டு வர சொல்றாரு எம்எல்ஏ? என்ன பிரச்சனை? மக்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்ன குறைகள் இருக்கோ அதை கேட்பாங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ, ஏன்னா மானிய கோரிக்கை வருது அடுத்து, சரி, அந்தந்த மானிய கோரிக்கைக்கு பேசுறதுக்கு அதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. என்னது இருக்கு, அப்ப இப்படி இப்படி நீங்க செஞ்சுக்கங்க, இந்த அளவுக்கு அதுக்கு மானியம் ஒதுக்கப்பட்டிருக்கு. மாநில ரீதியாக சில கருத்துக்கள் மேற்கொண்டு சில கோட்பாடுகள் கொண்டு வந்துட்டு சில அறிவிப்பு வருது. இதற்கும் முதல்வர் பதில் சொல்லவில்லை. என்ன காரணம்? என்ன கோட்பாடு, என்ன அறிவிப்பு உங்களுக்கு? மாட்டிறைச்சியை பற்றியும் சில கருத்துகள் வருகின்றது. அதற்கு இதற்கும் வாய் திறந்து எந்த கருத்தும் சொல்லவில்லை. தமிழகத்துல அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்லயும் அதுல இதுல நீங்க வெட்டக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் இவங்க எந்த ஒரு ஆர்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து போடல. ஏன்னா அது வந்து பக்கத்துல ஆந்திரா, கர்நாடகா, எல்லா உண்மை நிலைப்பாடு தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட்லயும் இருக்குங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் கங்கரன்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. அதனால அவங்க வந்து அதை வந்து எதையுமே அவங்க செய்யல. ஒரு மாநிலத்துக்கு ஒரு கொள்கை இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை வந்து யாரு ஏங்க நீங்க இங்க உங்களை வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் வாக்குறுதி தர வேண்டும், ஒரு தன்னம்பிக்கை தர வேண்டும். ஒரு விஷயம் நீங்க தெளிவாருங்க. இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல கவர்மெண்ட்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கா, ஸ்டார்டர் ஹவுஸ்ல மாடை வெட்டக்கூடாது, மாட்டுக்கறி விற்க கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் மாடை விற்க சந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன பேசுறீங்க? அது மாடு வரது வந்து விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. வந்து பெருசுபடுத்துறது யாரு? சட்டம் போட்டிருக்கா இல்ல? எங்க விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? சந்தைகள் இல்ல மாட்டு மத்திய அரசுடைய நம்பிதான் உங்களை இந்த அரசாங்கத்தை கண்மூடித்தனமான எதிர்க்காமல் மௌனம் காப்பதற்கா ஒண்ணுமே இல்லங்க. சோதனைக்கு உள்ளாகி உள்ளதா என்பதை பற்றி விவாதத்தும் உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மீண்டும் அடுத்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.